மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், ராஜீவ்காந்தியின் வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், ஓர் ஆலமரம் விழுந்து நிலம் அதிர்ந்து இன்றோடு 31 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இந்த நாளை துணையாக கொண்டு காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார் பிரதமர் மோடி. சகிப்புத்தன்மை குறித்து பேச காங்கிரசுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இப்படி பேசியிருக்கிறார். காங்கிரசுக்கு மட்டும் தகுதியில்லை என்கிறாரா, அல்லது சகிப்புத்தன்மை குறித்து கேள்வி எழுப்புவோர் அத்தனை பேருக்கும் தகுதியில்லை என்கிறாரா? எவற்றிலெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அந்த பேசுபொருளை எல்லாம் மக்கள் மன்றத்தில் வைத்தால் புரிந்துவிடப் போகிறது. இன்றைய விவாதத்தில் பங்கு பெறுவோர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஞானி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு திருச்சி வேலுசாமி. இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து அன்னக்கிளி மற்றும் அன்பழகன், கோவை அரங்கிலிருந்து ஈஸ்வரமூர்த்தி மற்றும் பரத், நெல்லை அரங்கிலிருந்து தயார் சங்கர் மற்றும் SP முத்துராமன். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். நெல்லை தயார் சங்கர், உங்களிடமிருந்து விவாதத்தை நான் தொடங்குறேன். உங்களுக்கான நேரம். சார், இந்த முதல்ல கொஸ்டின் வந்து திருச்சி வேலுசாமி காங்கிரஸுக்குள்ள ரிப்ரசன்டேட்டிவ் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து அவங்களோட தலைவர் சோனியா காந்தி நேராக போய் பிரசிடெண்ட்டை போய் மீட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின், 1969 குஜராத் ராயட் நடந்திருக்கு, 87 மேரட் கலவரம் நடந்திருக்கு, பாகல்பூர் 89 நடந்திருக்கு, இப்போ ரீசெண்ட்லி 2012 ஆசாம் கலவரம் நடந்திருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு நடந்த கலவரத்தில் எந்த சகிப்புத்தன்மையும் இவங்க கேட்காத கொஷனை இன்றைக்கி மட்டும் என்ன சம்பவம், இப்போ அப்படி என்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னு இன்றைக்கி போய் பிரசிடென்ட் கிட்ட போய் கோரிக்கை வைக்காங்க. இது வேறு கலாச்சார ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சல்மான் ரஷ்டியை புக் சட்னிக் வர்சஸை பேன் பண்ணது ராஜீவ்காந்தி. அது மட்டும் இல்லாமல் ஆந்தின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க, அது இந்திரா காந்தியை பற்றி பேசுதுன்னு அதை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. கிஷோர்குமார் இவங்க கூட ஒத்துழைக்காமல் இருக்கிறதுக்கு கிஷோர்குமாரை பேன் பண்ணாங்க. ரொம்ப ரீசெண்டாக த ரெட் சாரின்னு ஒரு சோனியா காந்தி அவங்கள பற்றி எழுதின ஒரு புக்கை 7 வருஷமாக நம்ம நாட்டில் ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்திருந்தாங்க. இப்போ தான் 2014 அப்புறம் பிஜேபி அரசு வந்தப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, 1984 சிக்கு கலவரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மற்றபடி கான்ஸ்டிடியூஷனை சுத்தமாக மதிக்காமல் எமர்ஜென்சியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எமர்ஜென்சி இந்தியாவில் கொண்டு வர்ற ஒரு காலத்தில் டெமோக்ரஸிங்கிறது இந்தியா ஒரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசப்படுறது. ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்தது வந்து 1977 மட்டும்தான். அது அவங்களோட தலைவர் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் நடந்திருக்கு. இவ்வளோ நடந்த அப்புறம் சகிப்புத்தன்மை பற்றி ஆளாக பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி உண்டு? நல்ல தயாரிப்பு, வாழ்த்துக்கள். சரி, ரெண்டு விஷயம். சகிப்புத்தன்மை குறித்து பேசலாமா வேண்டாமாங்கிறது ஒன்று, காங்கிரஸ் பேசலாமா வேண்டாமாங்கிறது ரெண்டாவது. அந்த ரெண்டாவது கேள்வியை அவர் வச்சிருக்கிறாரு, அதுக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. நான் உண்மையிலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 120 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்துல பல்வேறு சம்பவங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல இடங்களில் நடப்பது இயற்கை. அப்படி நடக்கிற போது அந்த தவறான சம்பவங்கள் மீது அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்கிறது என்பதுதான் பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். கடந்த காலங்களில் நம்முடைய நண்பர் நெல்லையிலிருந்து சொன்ன சம்பவங்கள் எல்லாம் நான் மறுக்க போவதில்லை. அது எல்லா காலங்களிலும் எல்லா ஆட்சியிலும் எல்லா தலைவர்கள் இருக்கிற போது, உன்னதமான தலைவர்கள் இருக்கிற காலத்தில் உலகத்திற்கே சமாதானம் என்று சொல்லி அதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நேருபிரான் பிரதமராக இருக்கிற போது கூட சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் சரி, அந்த தலைவர்களும் சரி, அந்த ஆட்சியும் சரி, அந்த சம்பவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து அமைதி ஏற்பட, மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட அவர்கள் உழைத்தார்கள். ஆனால் இப்போது நடக்கிற சம்பவங்கள் என்பது இயற்கையாக நடப்பது ஒரு புறம் இருந்தாலும், அது செயற்கையாக அரசாங்கமே மறைமுகமாக தூண்டி விடுகின்ற அரச பயங்கரவாதமாக இருக்கிறது. அது ஜனநாயகத்துடைய அடித்தளத்தையே வேற இருக்கிற சம்பவமாக செய்யும்னு ஒரு பெரிய மனிதர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிராதா? இன்னும் சில தலைகள் விழாது. இல்ல, நான் அதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, அவர் பொதுவாக சொன்ன செய்தி அது ஒரு சம்பவம் நடக்குன்னு. ஆனால் அவர் சொல்லுகிற போது ராஜீவ்காந்திக்கே தெரியாத ஒரு மிகப்பெரிய உண்மையை குஷ்வந்த் சிங் அவர் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கார். அதுதான் நண்பர் சொல்வதை போல இந்த உலக மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு இந்திரா காந்தி இறந்த போது சொல்லுங்க.
அந்த அரசியல் காங்கிரஸ் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. HKL பகத், சஜ்ஜன் குமார் எல்லாருக்கும் நீங்க இப்போ ரீசெண்டா நீங்க எல்லாருக்கும் டிக்கெட் வரைக்கும் கொடுக்க போறீங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த கன்விக்ஷனும் ஆகல. பொதுவா தெரிஞ்ச எத்தனையோ பேர் அவங்களுக்கு அகைன்ஸ்டா விட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1984 சீக்கு கலவரத்தில் எந்த மாதிரி நம்பிக்கையை நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? எந்த கலவரத்தில் தான் ஒரு கன்விக்ஷன் ஆயிருக்கு? இன்னொன்று, மேரட் கலவரத்தில் ஹாஷிம்புரான்னு ஒரு மெசாக்கர் நடந்தது, ஒரு பயங்கரமான கலவரம். அதில் போலீஸ் போய் 42 இளைஞர்கள் தூக்கிட்டு போறாங்க. கடைசியில் அவங்க பிணங்கள் வந்து உங்களுக்கு 6ல் கிடைச்சிருக்கு. இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டு நீங்க எந்த கன்விக்ஷன்? இன்னைக்கு அத்தனை பேரும் அவங்கள யாருமே கன்விக்ட் இல்ல, சிங்கிள் ஆள் கன்விக்ட் ஆகல, எல்லாமே அக்யூட்டல்ஸ். நீங்க என்ன அப்படி கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க காங்கிரஸ் பீரியட்ல நடந்ததுக்கு? நான் தான் முதல்ல சொன்னேன், நண்பர் கேள்வியை சரியா தயார் பண்ணி கேட்டாரு. நான் என்ன சொல்லுவேங்கிறத உள்வாங்கிக்க அது கொஞ்சம் தயங்குறார், என்னன்னு தெரியல. கலவரங்கள் நடக்கிறது நடந்திருக்கிறது நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த கலவரங்களை மாற்றி அமைதி ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்தது. ஆனால் இப்போது நடப்பது அரச பயங்கரவாதம். அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களே அதை நியாயப்படுத்துவது, இந்த நாட்டில் இருக்கிற அமைதியை போக்குகின்றவைகளே செயல்படுவது. 2 தலித் சிறுவர்களை உயிரோடு கொளுத்தினாங்கன்னு கேட்டா, ஏன் தெருவில் போற நாய் அடிச்சா கூட அது கூட பிஜேபி தான் காரணமா என்று அமைச்சரே சொல்லுவது. எங்களுக்கு ஓட்டு போட்டா ராமன் பிள்ளைகள், மற்றவர்களுக்கு ஓட்டு போட்டா அவர்கள்லாம் விபச்சாரின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது. முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கன்னு சொல்றது. அதை பிரதமர் கண்டுகொள்வதில்லை. அந்த கட்சியும் அதை பேருக்கு சொல்வது. மீண்டும் 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 ஒரு சாதாரணமாக ஒரு முஸ்லிம் வீட்டில் பூந்து மாமிசம் வைத்திருந்தார் என்று அவரை கொலை செய்ததற்கு பின்னாலே நாடே அதிர்ந்த போது ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர், கேபினட் அமைச்சர், அவர் சொல்லுகிறார், அந்த வீட்டில் 18 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதை கற்பழிக்கலையே, இதுல இருந்து தெரியலையா இது எதேச்சையா நடந்தது, இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லுவது. அப்படியெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் யாரும் சொன்னதில்லை. திருஞானி அவர் கடந்த காலத்துடைய சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் குறிப்பிட்டதை நான் பார்க்குறது, கலவரங்கள்லாம் விட முக்கியமாக அவர் குறிப்பிட்ட ஒன்று, நெருக்கடி நிலையை அறிவித்தது காங்கிரஸ் தானே, மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கை எடுத்ததே காங்கிரஸ் தானே அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஜனநாயக விரோத நடவடிக்கை எடுத்த போது அதுக்கு தலைமை தாங்கி முன்னின்று நடத்தி அவர் யாருன்னு பார்க்கணும். நம்ம சஞ்சய் காந்தி, சஞ்சய் காந்தியுடைய மனைவி மனேகா காந்தி இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காங்க? பிஜேபியில் தான் இருக்காங்க. சஞ்சய் காந்தியுடைய மகன் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்கிறாரு? பிஜேபியில் தான் இருக்கிறாரு. சஞ்சய் காந்தியோட கூட இருந்துக்கிட்டு டெல்லியில் துர்க்மான் கேட்ல அத்தனை மோசமான சம்பவங்களுக்கும் காரணமாக இருந்த டெல்லி ஆளுநராக இருந்த ஜக்மோகன் எங்கே போனாரு? அடுத்து பிஜேபிக்கு போனார், அடுத்து காஷ்மீருக்கு போனார். அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிஜேபி தான் பதவியில் இருந்தார். அப்ப மேனகா காந்தியை சேர்த்திருக்க கூடாது இல்லை, எமர்ஜென்சியின் போது நடந்த பல அத்துமீறல்களை பயன்படுத்தி கொண்டதே பின்னால இந்துத்துவ சக்திகளோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய மனேகா காந்தியும் வருண் காந்தியும் ஜெகன்மோகன் போன்றவர்களும் தான் அடிப்படையில் காங்கிரசுக்குள்ள ஊடுருவி இருந்த RSS சக்திகள் தான் செஞ்சாங்கன்னா நீங்க அதை பார்க்கணும். அதான் அடிப்படையான விஷயமே. அதை வந்து நீங்க வரலாற்றில் அதை பத்தி மறைச்சிட்டு பேசவே முடியாது. சரி, இவர்களுக்கு கேட்பதற்கு தகுதி இல்லைன்னு மோடி சொல்லியிருக்கிறாரு, தகுதி இருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, என்னன்னு சொல்ல போறாரு அதை சொல்லட்டும். நான் இன்னும் வரல, நான் அவருக்கு சுட்டி காட்டினதுக்கு மட்டும் தான் பதில் சொன்னேன். சகிப்புத்தன்மையை பற்றி பேச காங்கிரசுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அதை விட தகுதி இருக்கிறவர் சொல்லலாம். என்ன மாதிரி காங்கிரசுக்கு தகுதி இல்லைன்னு சொல்வதற்கு காங்கிரஸ் விட கூடுதல் தகுதி இருக்கணும். தகுதி இருப்பவர்களா தகுதி அற்றவர்களா என்பதை விட கேட்கிற கேள்வி மக்களுக்கு முக்கியமா பயனா இல்ல? மக்களுக்கு தான் யார் சொல்லுகிறார் என்பது முக்கியம். என்ன சொல்லுகிறார் என்பது மட்டும் முக்கியம் இல்ல, யார் சொல்லுகிறாருங்கிறது முக்கியம். பாத்தீங்கன்னா என்ன சொல்லுகிறார் என்பது மட்டுமே முக்கியம் இல்ல. சாத்தான் வேதம் ஓதக்கூடாதுன்னு நம்முடைய பழமொழியா சொல்லி இருக்குல்ல. சரி, நான் ஒன்னு சொல்றேன், ஓதுவது வேதமா இருந்தாலும் சொல்லுவது சாத்தானான்னு பார்க்கணும்ல. சொல்வது சாத்தானாக இருந்தாலும் ஓதப்படுவது வேதம் மட்டுமே தானே? இல்ல, வேதம் ஓதப்பட்டாலும் யாரால் ஓதப்படுகிறது, ஏன் ஓதப்படுகிறது, என்ன நோக்கத்துக்கு ஓதப்படுகிறதுன்னு பார்க்கணும்ல. உங்க பதில் என்ன? என்னுடைய அருமை நண்பர் ஞானி அவர்கள் யார் சொல்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அப்படின்ற நல்ல அருமையா சொன்னார். இந்த உத்தரப்பிரதேசத்திலே நடந்த தாத்ரி கொலை சம்பவத்தை யார் ஒரு மாட்டுக்கறியினால் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது என்று ஞானி அவர்களிடமோ ஊடகங்களிடமோ அரசியல்வாதிகளிடமோ, அதாவது எதிர்க்கட்சியிடமோ யார் சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று காலை சரியாக 8:51 இன்று காலை டெல்லியிலிருந்து வருகின்ற தினமலர் அந்த இணைய பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. தாத்ரி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில் அரசியல்வாதிகளும்
முற்போக்காளர்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே குழப்பத்தை, மத கலவரத்தை, சாயத்தை உருவாக்க, ஒரு சாயத்தை பூசி உருவாக்க முற்பட்டிருக்கிறார்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மந்திரிகள் பேச்செல்லாம் கணக்கே இல்ல. நான் சொல்றேன் முதல்ல என்ன காரணம்னா அதுல தெளிவா என்ன சொல்லியிருக்குதுன்னா, ராகுல் யாதவ் என்கின்ற ஒருவர் அவர் தன்னுடைய கன்றுக்குட்டியை காணவில்லை என்று தேடியும் பொழுது இந்த அக்லக் என்று படுகொலை செய்யப்பட்டாரு. அவருடைய வீட்டிலே பின்புறத்திலே இருந்ததை கண்டுபிடித்ததுக்கான ஒரு பிரச்சனை உருவான பொழுது அந்த அக்லக்கினுடைய மகன் தன்னுடைய துப்பாக்கியால் அவரை சுட்டதாகவும் அதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு நடந்த பிரச்சனைகள் தான் அத்தனைக்கும் காரணம் என்று நான் சொல்லவில்லை, நாராயணன் சொல்லவில்லை, பாஜக சொல்லவில்லை. இன்று காலை செய்தி வந்திருக்கிறது. நாளை நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, ஹரியானாவிலே கடந்த மாதம் நடந்த தலித் விஷயத்திலே அந்த தடயவியல் அறிக்கையானது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. வெளியிலிருந்து யாரும் எதையும் வீசவில்லை. அங்கே உட்புறத்திலே கதவு தாளிடப்பட்டிருந்தது. மண்ணெண்ணெயானது மிக அந்த பெட்டை சுற்றி ஊற்றி இருந்தார்கள். அங்கே ஒரு தீக்குச்சி, எரிந்த தீக்குச்சி கண்டெடுக்கப்பட்டது. வெளியிலிருந்து யாரும் உள்ளே வந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை என்று தடயவியல் அறிக்கை சொல்லி இருக்கிறது. இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு. நாம் நீதித்துறையும், அதாவது நான் சொன்ன நீதித்துறைன்றது அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்கிறார், ஆர்கே சிங் சொல்லியிருக்கிறார். அதே போல ஹரியானாவில் தடயவியல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் சொல்றேன்னா, யார் சொல்ல வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், நீதிபதி சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாட்டிலே கடந்த ஒரு மாதத்திலே சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலே, உண்மைதான் சகிப்புத்தன்மை அற்று போய்விட்டது, மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராகி விட்டாரே என்கின்ற ஒரு கோபத்திலே தங்களுடைய சித்தாந்தலுக்கு எதிராக இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலே சகிப்புத்தன்மை இன்றி இந்த நாட்டிலே மதவாத, சாதியவாத மோதல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது காங்கிரசும் கம்யூனிஸ்டும். யாரு? குடியரசுத் தலைவரும் ராணுவ தளபதி போன்றவர்கள் எல்லாம். குடியரசுத் தலைவர் என்ன சொன்னாரு? சகிப்புத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது என்று வருத்தப்பட்டார். ராணுவ தளபதி என்ன சொன்னார்? யார் சகிப்புத்தன்மை இல்லாமல் இதை போன்ற விஷயங்களை செய்தார்களோ, வதந்திகளை பரப்பினார்களோ, அவர்களை சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வை அதுதான். அன்னைக்கான நேரம். மதுரை அன்னக்கிளி. இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து அனைத்து தேர்தல்களிலும் மோடி அவர்கள் கருப்பு பணம் மீட்பு, பொருளாதார வளர்ச்சி என்ற அந்த நோக்கிலே தான் பயணித்துக் கொண்டிருந்தார். ஆனால் சமீப காலமாக அந்த எந்த வித்தைகளும் செல்லுபடியாகாத காரணத்தினால், மக்களின் அனுதாபத்தை இழந்துவிட்ட காரணத்தினால், இப்படிப்பட்ட தேர்தலில் காங்கிரஸை தனிமைப்படுத்தவும் சிங்களர்களின் அனுதாபத்தை பெறவும் தான் இந்த வார்த்தை ஜாலங்கள். ஏனால் சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னார். 2001 குஜராத்தில் மோடி ஆட்சியில் நடந்த கலவரத்தை 2000 பேர் உயிரிழந்தார்கள். அதை பற்றி மோடியிடம் கேட்டபோது காரில் அடிப்பட்ட செத்த நாயை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றார். ஆனால் அதற்கு அத்வானி அவர்கள் கூட இந்த கலவரத்தை ஒட்டி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் வெளிநாடு போவேன் என்று சொன்னார். எப்படி பேசுறாங்க அந்த மாதிரி நீங்க? அவர் என்ன சொன்னார்? என்னை பார்த்து இது போல சொல்கிறார்களே மரண வியாபாரி என்று. என் காரிலே ஒரு சிறிய நாய் அடிபட்டால் கூட நான் அதற்காக வருத்தப்படுவேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னதை இப்ப திருச்சி பேசுவது தவறான விஷயம். எப்படி நீங்க அந்த மாதிரி பேசலாம்? நான் சொன்னது அதுதான். கருப்பு பணத்தையும் பொருளாதாரத்தை மீட்பதற்குமான பயணத்திலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் உங்களை போன்ற விவரம் தெரியாதவர்களும் பேசி தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உருவாக்கி. திரு ஞானி, ஒரு நாய்க்குட்டியின் மேல் கூட பரிதாபம்னு, அந்த நாய்க்குட்டியின் மேல் நாய்க்குட்டி ரொம்ப குறைவா பேசுறாங்க, அதிகமா பேசுறாங்கன்றது மேனகா காந்தி பொறுப்புல விட்டுடலாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களா சகிப்புத்தன்மையில குறைபாடா இருக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நியாயமா? உண்மையா? அப்படிப்பட்ட மோடிக்கு குல்பர்கி கொல்லப்பட்ட போதோ, டபால்கர் கொல்லப்பட்ட போதோ எல்லாம் வாயை திறக்கவே தோணலையே. கொல்லப்பட்ட போதெல்லாம் ஒரு சமூகத்துடைய மிக முக்கியமான அறிவுஜீவிகள், பகுத்தறிவாளர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர்கள் கொல்லப்படுகிற போது அதை பத்தி வாயை திறந்து அவர் ஒண்ணுமே பேசலையே. இந்த நாட்டுல டெய்லி இங்க கோகுல்ராஜ் கொலை நடந்துச்சு, பிரதமர் ஏன் பேசுறேன்? ஞானி போய் கேட்டாரா? விஷ்ணுபிரியா கொலை நடந்துச்சு, தற்கொலை நடந்துச்சு, கேட்டா ரெண்டு வேற விஷயமா? இதுக்கு மட்டும் அப்போ கோகுல்ராஜ் விஷ்ணுபிரியாவை செத்தா பேச வேணாம், கல்புர்கி பேசினா மட்டும் கேட்கணுமா? கேள்வி புரியுது. கர்நாடகாவில் கல்புர்கி கொல்லப்பட்டிருக்கிறார். கர்நாடகா அரசு அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நொடி குரல், ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. கோகுல்ராஜ் விஷயம் ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட காதல் பிரச்சனையில
ஜாதி வேறுபாடுகள் வந்த காரணத்தினால ஏற்பட்டக்கூடிய மரணம் தான் அந்த விஷயத்தை பத்தி பார்க்க. அப்ப அதுல சமுதாயம் இல்ல. கேளுங்க, தனிப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு போராடுறீங்களா? தனிப்பட்ட நபர் இந்து மதத்தினருக்காக நீங்க போராடுறீங்களா? பாதிக்கப்பட்டாலும் போராடுவோம். அதுல தவறு என்ன இருக்கு? தனிப்பட்ட இல்ல அவங்களை இந்து மதத்தினர் என்று கூட வைத்துக் கொள்ளுங்க. இல்ல, அதுக்காக போராடுறீங்களா? பார்வை நீங்க வந்து அப்படிதான் பேசுவீங்க. அதுதான் பிரச்சனையே. இல்ல நீங்க போராடலைன்றதுக்காக நாங்க சொல்றேன். ஏதாவது ஒரு காரணத்தை வைத்தால் அவர்களுக்காக நீங்க போராடுறீங்களா? பிஜேபி அதுக்காக ஒண்ணுமே என்ன செய்யணும்? பிஜேபி அதுக்காக ஒரு துரும்ப கூட அசைக்கல. அது எப்படி என்ன துரும்ப கோகுல்ராஜுக்காகவோ விஷ்ணுபிரியாக்காகவோ என்ன செஞ்சாங்க? அதுக்கு இல்ல, போராடுறவங்க வேற ஒரு நிமிடம். பிஜேபி வீட்டுக்கு முதலில் சென்று ஆறுதல் சொன்னதே எங்க டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் தான். ஞாபகம் வச்சுங்க. காங்கிரஸ் அசைத்ததா? இல்ல கோகுல்ராஜ் விஷயத்துக்கோ அல்லது விஷ்ணுபிரியா விஷயத்திற்கும் இன்னைக்கு இவரை காட்டக்கூடிய அக்கறையை வந்து இவர் ஏக்கம்லாம் அன்னைக்கு காட்டல. ஏன் நீங்க தெரியாத சொல்றீங்க இல்ல போய் சொல்றீங்க? காட்டல. நீங்க காட்டினாங்கன்னா பெருமாள் முருகன் விஷயத்துல என்ன நடந்துச்சு? அவர் தப்பா பேசுறாரு சமுதாயத்தை. அது அதிகம் தனிப்பட்டதுன்னு சொல்லிட்டு போங்க. இன்னைய வரைக்கும் பேசிருக்காங்களா பெருமாள் முருகனை? எழுத்தாளன் செத்து விட்டான்னு சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது பேசினார்களா? அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தானே கோகுல்ராஜ் விஷயத்திலும் சம்பந்தப்படுகிறார்கள். வேற யாராவது சம்பந்தப்படுறாங்களா? விஷ்ணுபிரியா பிரச்சனைக்காக நாங்கள் தெருவில் இறங்கி தடையை மீறி நாங்க போராடினோம். பிஜேபி போராடிச்சா? கண்டிப்பா. ஒரு அறிக்கையோட சொல்றீங்க. தவறா சொல்றீங்க. தவறா சொல்றீங்க. உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான். வளர்ச்சி என்ற பாதையிலே சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் வளர்ச்சி என்பது வந்து ஒரு சாதாரண நிலையை விட்டுவிட்டு கலவரத்தை தூண்டுவோம், ஜாதிய பிரச்சனைகளை கொண்டு வரவும் வளர்ச்சி என்ற பாதையை விட்டு நகர்ந்து போகிறார்களோ என்றுதான் எங்களுடைய கவலை. அதை தான் நாங்கள் கேட்க முற்படுகிறோம். கவலை இதுதான் உங்களை முற்பட முடிகிறோம். ஏன்னா ஒரே ஒரு கேள்விதான், வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது எங்கிருந்து வந்தது ஜாதிய கலவரம்? ஒரு சாதாரண பிரச்சனை தான், மாட்டுக்கறி விஷயம். எல்லா விஷயங்களையுமே ஏன் ஒரு பெரிதாக மாற்றுவது ஏன்? வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் பிஜேபி மேலே குற்றம் சாட்டுறதும் பிஜேபி காங்கிரஸ் மேலே குற்றம் சாட்டுறதும் இது வந்து ஒரு வாடிக்கையான விஷயமாவே போச்சு. இந்த ஜனநாயக நாட்டில் இவங்களுக்கு வாக்களித்த எங்களை மாதிரி மக்களுக்கு தான் அதிக சகிப்புத்தன்மை வேண்டுங்கிற கருத்தை நான் இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேச்சுரிமை கருத்துரிமைங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். ஸோ இதைய சொல்வதற்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறது வந்து அது ஒரு ஏற்கத்தக்க விஷயம் இல்லைங்க. அப்போ தகுதி இல்லைன்னு சொன்னால் யாருக்கு தகுதி இருக்கு? இந்த கேட்டலாம். இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். திரு ஞானி கேக்குறாரு, அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கே பதில் சொல்லுங்க. ஞானி அவர்கள் தனக்கு தானே முடிச்சிட்டு கொண்டார். எனக்கு மட்டும் தான் தகுதி இருக்கிறது, என்ன போல அப்படிதான் சொன்னாரு. எனக்கு மட்டும் தான் நான் எங்க சொன்னேன்? நீங்க தயவு செஞ்சு ரிப்பீட் போட்டு பாருங்க. என்னை போல திருப்பி போடுங்க சார். நான் என்னை போலன்னு சொன்னார். அவரை போல நானும் எனக்கும் தகுதி இருக்கிறது. ஏன்னா இப்ப நண்பர் திருநெல்வேலி நண்பர் தயாசங்கர் ஒரு விஷயம் சொன்னார். பல பேருக்கு அந்த விஷயம் தெரியவில்லை. இப்போ ஒரு சொன்னார், நம்ம என்னுடைய அருமை நண்பர் வேலுச்சாமி அவர்கள் சொன்னார், இது வந்து அரசு பயங்கரவாதம்னு. உங்க நண்பர் ஏன் எதிர்க்கட்சியில் இருக்காரு? அவர் பிஜேபியில இருந்தாரு, அதனாலதான் நண்பர் நண்பர்கள் தாங்க. அதாவது என்னுடைய அவர் தயாசங்கர் சொன்னாரு ஒரு விஷயம் சொன்னாரு, ஆனா அதனுடைய உண்மை நிலை யாருக்கும் அதிகமா தெரியல. இந்த அசிம்புரா பத்தி சொன்னார். 42 இஸ்லாமிய இளைஞர்களை நெற்றி பொட்டிலே சுட்டு ஆற்றிலே போட்டார்கள். போட்டது யார்? காவல்துறை. உத்தரப்பிரதேசத்துல அன்னைக்கு காங்கிரஸ் அரசு, மத்தியிலும் காங்கிரஸ் அரசு. இதற்காக நீண்ட நெடும் போராட்டம் நடத்தியும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் எல்லாருமே இல்லங்க வரலாறு பல்வேறு விதமான கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஹேமந்த் கர்கரேவை கொன்றது யார் என்ற கேள்வியும் அவர் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ஏன் யாரும் தண்டிக்கப்படவில்லை? ரயில் நிலையத்தில் பதில் இருக்கா? செப்டம்பர் மாதம் இந்த வருடம் 7ஆம் தேதி பீகார் சட்டசபையில பகல்பூர் ரயாட்ஸ் பத்தி அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல தெளிவா சொல்றாங்க, இதற்கு காரணம் காங்கிரஸ், இதற்கு காரணம் காங்கிரஸ் நிர்வாகம், இதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் பகவத் ஜி ஆசாத். இவ்வளவு சொல்லிருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, உங்களை நோக்கி கேள்வி கேட்பதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் நேர்மையானவர்களோ தாராளமாக கேட்கட்டும், தவறே கிடையாது. நான் என்ன சொல்றேன், 2 விஷயம் சொன்னாங்க. போத் யூபி தாத்ரி விஷயமும் நம்ம அன்னைக்கிளி கேட்டதுக்கு நான் பதில் சொன்னே ஆகணும். வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பயணத்துல எங்க இருந்து இவ்வளவு மத பிரச்சனை வருது, எங்க இருந்து இவ்வளவு ஜாதி பிரச்சனை வருதுன்னு நான் அந்த 2 விஷயமுமே இன்று மிக தெளிவாக இருக்கிறது. தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மக்களை வேண்டுமென்றே கட்டாயப்படுத்தி மத ரீதியான சாதி ரீதியான பிளவை ஏற்படுத்துகிறார்கள் எதிர்க்கட்சிகள்.
இதற்கு துணை போகின்றன சில ஊடகங்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. மந்திரிகள் துணை போறாங்க. மந்திரிகள் எங்க துணை போனாங்க? மந்திரி எங்க? வேலுசாமி தவறான வேலுசாமி தவறான ஒரு விஷயத்தை சொன்னாரு. மந்திரி அந்த பொண்ணை கற்பழிக்கலன்னு சொன்னாருன்னு அது தவறான பதிவு. தயவு செஞ்சு வேலுசாமி இல்ல, தவறு தவறு. அவர் ஊடகவியலாளர், அதற்கு உண்டான ஆதாரத்தை நீங்க வாங்கி எனக்கு ஒரே ஒரு நொடி. உங்க மந்திரிகள் என்ன சொன்னாங்கன்னு ஒரு சில உதாரணங்கள் ஞானி சொன்னா சரியா? இல்ல சாட்சி மகாராஜ் பேசலையா? பல்வேறு மந்திரிகள் பேசலையா? இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பல்வேறு எம்பிக்கள் பேசலையா? அந்த பேச்சுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஞானி சாருக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்றாங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இதே என்னுடைய அருமை நண்பர் ஞானி சார் ஜனவரி மாசம் 2015 எல்லை ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை, அவர்கள் சாகத்தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது சொன்னார். இதுதான் இப்ப தவறு சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். எப்படி இவருக்கு அது தவறு அவரால் சொல்றாரு, அதைத்தான் நானும் சொல்கிறேன். தவறாக புரிந்து கொள்ள நீங்க சொல்லிட்டீங்க, விளக்கம் சொல்ல இல்ல ஒரு நிமிஷம். இதே இவரும் இவருடைய சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து 2015 ஜனவரி 2 ஒரு தேதி சொன்னார்ல, கேளுங்க. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் முகநூல்ல தொடர்ந்து பொய்யான பிரச்சாரத்தை எனக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அன்னைக்கு என்ன பேசினேங்கிற பதிவு நிலையத்தில் இருக்கு. நிலைய பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் அவ்வாறு பேசவே இல்லை. நான் பேசினது வேறு. ஒருத்தர் ஒரு வேலைக்கு போகிற போது, ஒரு போலீஸ் வேலைக்கு போகிற போதோ, ராணுவ வேலைக்கு போகிற போதோ, இந்த வேலையில மரணமும் கிடைக்கலாம், அதுக்கு தயார் மனநிலையில தான் நம்ம வேலைக்கு போகிறோம். மரணத்தை பயந்து கொண்டு யாரும் அந்த வேலைக்கு போகல. ஆனால் அந்த மரணம் ஏற்பட்டு விட்டது அதுல ஒருத்தர் பேசிக் கொண்டதுல அர்த்தம் கிடையாது. அந்த வேலைக்கு போகிற போது அதை தேர்ந்தெடுத்து கொண்டுதான் போகிறோம். ஒரு நிமிஷம் இல்ல முடிச்சேன். நாராயணன் ஒரு நிமிஷம். நான் இப்ப விளக்கம் கொடுக்கல. நான் இப்ப என்ன பேசினேன்ற திரும்ப சொல்றேன், அவ்வளவுதான். நான் மாத்தி விளக்கம் சொல்ல, நீங்க பேசுறது மாற்றி வேற ஒண்ணு விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் பேசாத, நான் பேசியதாக நீங்க இப்போது மேற்கோள் சொன்னா நீங்க திரும்ப பெறணும். நீங்க சொல்கிறீர்கள், நான் சொல்றேன். இல்ல, நான் சொல்லாதே சொன்னா நீங்க பாருங்க. என்ன அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னா, நீங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னீங்க? நான் இப்ப ஏற்றுக்கறனோ, மக்கள் ஏற்றுக்கறாங்க இல்லையா? நீங்க ரெண்டு பேருமே இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட இதை யாரும் விட்டு கொடுக்க போற ஆட்கள் நீங்க ரெண்டு பேருமே கிடையாது. கண்டிப்பா தொடரத்தான் போறீங்க. அதனுடைய முடிவு என்னன்னு நம்ம கெப்பல்ஸுடைய பொய் பிரச்சாரத்துக்கு நிகரான ஒரு பிரச்சாரம். ஒரே ஒரு பரத் கோவை பரத், நான் ஒரே வரி, நான் அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் விளக்கம் கொடுக்கிறதுக்கு உரிமை இருப்பது போல அமைச்சர்களும் இதற்காக விளக்கம் கொடுக்க உரிமை. நீங்க சொன்னது பத்திரிகையில கொடுத்த பேட்டியை சொல்றோம், அறிக்கையை சொல்றோம். அது இல்லைன்னா ஒரு நொடி பரத் சொல்லுங்க சார். சீக்கிய படுகொலையில் யாருக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிச்சு? இலங்கை தமிழர் விவகாரத்தில் யாருக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிச்சு? நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை இரு அரசாங்கங்கள் எடுத்து வந்தப்போ யாருக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிச்சு? ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர்கள் அன்றாடம் அழிக்கப்படுகின்றன, அப்போ யாருக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிச்சு? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி இரு அரசியல் கட்சிகளும் சொன்ன வாக்குறுதியும் அதுக்கப்புறமா அவங்க செயல்படுறதையும் பார்க்கும்போது மக்களுக்கு தான் சகிப்புத்தன்மை குறைஞ்சிட்டு வருதுங்க சார். இப்போ இது யார் வந்துட்டாலுமே இதை இந்த பிரச்சனை உங்கள் ஆட்சியில் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சென்ற ஆட்சியில் நடக்கலையா? இந்த ஒரே கேள்வி தான் அவங்ககிட்ட கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் எந்த அரசியல்வாதிகிட்ட கேட்டாலும் ஸ்டேபிளாக அந்த ஒரு ஆன்சரை வச்சு பதில் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு இந்த ஊழல் நடந்துச்சு, நம்ம யார்ட்டையாச்சும் கருத்து கேட்டோம்னா ஏன் அது நடக்கலையா? அப்ப சகிப்புத்தன்மை என்பது இரு அரசியல் கட்சிகள் முதல்ல அவங்களுக்குள்ள சகிச்சுக்கிட்டு அவங்க ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். சரி, இப்ப நீங்களே சொன்னீங்க அந்த ரெண்டு கட்சிகள் மேல விமர்சனங்களை வைக்கிறீங்க. மோடியும் காங்கிரஸை தான் சொல்லியிருக்கிறாரே தவிர என் மீது யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு அவர் சொல்லல. எந்தவித தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையை சோதிக்கிற மாதிரியான நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நேர்மையாளரா இல்லையான்றது நாராயணன் அவருடைய முடிவை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கலாம், நான் பதில் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்ட 3 கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். கேட்கலாம். அதாவது சீக்கியர் கலவரத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் பதில் சொன்னோம். ஒரு விஷயம் இலங்கை சார், ஒரே ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையே நான் இந்த இடத்துல எடுத்துரைக்க விரும்புகிறேன். இலங்கை தமிழர் விவகாரத்துல இது நாள் வரைக்கும் இந்த மத்தியில் ஆட்சி அமைச்சு எந்த கட்சி சார் நன்மை செஞ்சது? ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சி தமிழர்கள் மேல இது நாள் வரைக்கும் கிடைக்கல. அதே மாதிரி பாஜக இன்னைக்கு வரைக்கும் திரு தர்மபுரியில மோடி அவர்கள் பேசியது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நினைவு இருக்குது. இலங்கை தமிழர் விவகாரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கடைபிடித்த நடைமுறையை நாங்கள் கடைபிடிப்போம் சொன்னார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி அவர் கடைபிடிக்கல. அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே அழைத்து வந்தபோது தமிழர்களான எங்களுக்கு சகிப்புத்தன்மை அப்ப குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு அவர் மீது இருந்த மரியாதை அந்த இடத்திலேயே பறிபோனது. சரியான கேள்விதான். தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்,
2009ற்கு முன் 2009ற்கு பின் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய ஆலோசனையின்படி, அவருடைய வேண்டுகோளின்படி, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆலோசனைப்படி தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் விதவைகளை காப்பாற்ற வேண்டும், அங்கே அனைத்து பணிகளும் நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதே போல மீனவர்கள் விஷயத்துல இதுவரையிலும் 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 700-800 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது நடக்கவில்லை. மாறாக 5 மீனவர்களை நாம் காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதுதான் என்னுடைய பதில். வாஜ்பாய் என்ன முடிவு எடுத்தார் திரு வேலுசாமி? அந்த வழியில தான் போறோம், அதை விட பெட்டரான வழின்னு கூட நினைக்கிறேன். அதாவது நம்ம கோயம்புத்தூர் தம்பிக்கு நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். வாஜ்பாய் ஆட்சியில் தெளிவா போறேன்னு அவர் சொன்னாரு. மயூரிங்கிற ஒரு போர்க்கப்பலை இலங்கை ராணுவத்திற்கு, இலங்கை அரசாங்கத்திற்கு முதலாக ஒரு மயூரி, INS மயூரிங்கிற போர்க்கப்பலை கொடுத்தது வாஜ்பாய் ஆட்சியில தான். விமானங்கள் மட்டுமில்லாம அந்த ஹெலிகாப்டர்ல போய் கீழே தாழ்வாக போய் தாக்குவதற்கான அந்த போர் விமானம், இந்த ஹெலிகாப்டர் இருக்க, அது தந்ததும் வாஜ்பாய் ஆட்சியில் தான். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் உலகத்தினுடைய பொதுவான சில விதிமுறைகள் இருக்குல்ல, அதையும் மீறி யாழ்ப்பாணத்தில் முற்றுகை ஏற்பட்ட போது, அங்க இருக்கிற மக்கள் உண்ண உணவின்றி தவித்த போது, கப்பல் மூலமாக உணவுப் பொருட்களை இந்தியா அனுப்பிய நேரத்தில் அதையும் இலங்கை அரசு தடுத்த போது, விமானத்தின் வாயிலாக போய் அந்த உணவுப் பொருட்களை போட்டது காங்கிரஸ் ஆட்சி. இலங்கையிலே அங்க இருக்கிற போர் உருவாகிறதுக்கு முன்பாகவே அங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஆயுதங்களை தந்து அவர்களை போராளிகளுக்கு உருவாக்கி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை மிஞ்சுகிற ஒரு வீரர்கள் இவர்கள் என்பதை உருவாக்கி தந்ததும் காங்கிரஸ்காரர்கள் தான், இந்திரா காந்தி தான். அதை யாராவது மறுக்க முடியுமா? கடைசியில் ரடார் கொடுத்தது யாரு? ரடார் என்பது ஆயுதம். INS போர்க்கப்பல் ஆயுதமா, ரடார் ஆயுதமா? இது நீங்க வைகோ ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர்களால அதே மாதிரி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அவர் பக்கத்து நியாயத்தின் பக்கம் நிக்கிறேன். எந்த தலைவரின் வீட்டுக்கு பக்கத்துல அதை பத்தி கவலை இல்லை. இல்ல அது இல்ல. ரடார் போர் ஆயுதமா அல்லது போர் கப்பல் போர் ஆயுதமா? நான் சொன்னேன் ஹெலிகாப்டர் போர் ஆயுதமா, ரடார் போர் ஆயுதமா? இங்க இருக்கிறான்னு காட்டி கொடுக்கறவங்களான் அந்த உதாரணம் சரியா இருக்குமா எனக்கு தெரியல. அடிப்படை பிரச்சனை 2009க்கு முன் பின் நாராயணன் சொன்னாரு. 2009க்கு பின் காங்கிரஸ் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அதே தான் பிஜேபி சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2 பேருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. 2009க்கு பின் காங்கிரஸ் தான் முதல்ல உடனடியா இருந்தது, உடனடியா பிஜேபி இல்ல. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் சொன்ன அதே வாசகங்களை தான் இன்னைக்கு பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. அப்ப இதுல மக்கள் ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருக்குமோ? நண்பர் சொன்ன கோயம்புத்தூர் நண்பர் சொன்னதை போல சகிப்புத்தன்மை உங்களிடம் நாங்கள் காட்ட வேண்டுமா என்ற கேள்வி மக்கள் தான் இவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. அதான் அடிப்படை. அவர் தான் சரியான கேள்வி கேட்டாரு. இப்ப மக்களை மோடியை ஒன்னும் சொல்லலையே, நீங்க எப்படி என்ன கேட்கல? சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையை பத்தி காங்கிரஸ் சொல்லுவதற்கு அவர் கேட்கிற போதே இவருக்கு எதிரான கேள்வி வந்ததுக்கு அடுத்து ரியாக்ஷனா தான் அதை கேட்கிறாரு. அப்ப மோடி அரசுக்கு எதிரான கேள்வி என்ன? உங்கள் சகிப்புத்தன்மை எங்கதான் கேள்வி. ஒரு குல்பர்கி சுடப்பட்ட போதோ, தபால்கர் சுடப்படுகிற போதோ, அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கிற போதோ நீங்க வாயை திறக்காம இருக்கீங்களே. மன்மோகன் சிங் அரசாங்க காலத்துல வாயே திறப்பில்லை. நீ எத்தனை முறை அவர் கேலி செய்யப்பட்டிருக்கிறார். பதிலுக்கு ஒரு முறையாவது மன்மோகன் சிங் உங்களுக்கு சகிப்புத்தன்மையா இல்லையா, என்ன ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரா? ஆனா மோடி அரசாங்கம் இப்படி மௌனமாக இருக்கிறதுன்னு கேட்டா ஏன் சகிப்புத்தன்மை இல்லைன்னு கேட்கிறாரு. இப்படி கேட்கறதுனால அவருக்கு சகிப்புத்தன்மை இல்லை, மன்மோகன் சிங் சகிப்புத்தன்மை இருந்ததுன்னு பொருளா? மிக தெளிவாக பாஜகவுக்கும் மோடி அரசுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட ஒரு காரணம் அதுதான். இப்ப வேற ஒண்ணு நம்ம யோசிச்சு பார்க்கணும். மக்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்த காரணத்தினால்தான் மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கே வந்திருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை சகித்துக் கொண்டோம். ஆனால் தான் அங்க கல்யாண சிங் ஆட்சி பாஜக ஆட்சி தான் இருந்தது. அப்ப ஒரே ஒரு கேள்வி, ஒரு நேர்மையாளர் கேட்கிறார் சார், பதில் என்ன? அதுக்கு அடுத்தபடி குஜராத் முஸ்லிம்களுக்கு சகித்துக் கொண்டார்கள். ஆனால் அடுத்த ஹைதராபாத் கலவரத்தை சகித்துக் கொண்டார்கள், கோயம்புத்தூர் கலவரத்தை சகித்துக் கொண்டார்கள், குஜராத் கலவரத்தை சகித்துக் கொண்டார்கள். எல்லாம் அத்தனை குண்டு வெடிப்புகளையும் இந்த நாட்டு மக்கள் சகித்துக் கொண்டார்கள். அத்தனை குண்டு வெடிப்புகளும் நடந்தது குஜராத் கலவரத்தை தவிர. சரிதான். அத்தனை பிரச்சனை நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. இல்ல ஒரு நிமிஷம், குஜராத்ல கூட அப்ப என்ன மோடியா போய் விட்டாரு? அவரை கேக்குறீங்க? அப்படி பேசக்கூடாது. அரசு நீங்க காரணம் சொல்லும் பொழுது காங்கிரஸ் அரசு தான் பதில். ஞானிக்கு வந்து ஞானி
நண்பர் இப்பொழுது ஞானி இருக்கிற அவர்கள், கலவரத்துக்கு நண்பர் நியாயம் ஞானி கற்பிக்கிறது. அவர்கள், அதுதான் அரச பேசுறது. ஒரு நொடி சகிப்புத்தன்மை பாபர் மசூதியை இடித்தது காங்கிரஸா சங் பரிவாரா? அன்னைக்கு யாரு இல்ல. அரசாங்கத்துல இல்ல, இருந்தாங்க? சங் பரிவாரா யாரு? இன்னைக்கு அக்லாக்குடைய மரணத்தை யாரு கேட்கணும்? நீங்க என்ன? முலாயம் சிங்க கேட்கணும். ஏன் நீங்க மோடியை கேக்குறீங்க? பாபர் மசூதி இடித்ததை காங்கிரஸ் நியாயப்படுத்தல. ஆனா நீங்க நியாயப்படுத்துறீங்க. அதான் பிரச்சனை. அரசு பயங்கரம். நான் பேசுறது தெளிவா பேசுறேன். நீங்க தான் வேணும்னே தவறா பேசுறீங்க. அவசியம் கிடையாது. அதான் விஷயம். மீண்டும் அந்த உண்மை நீங்க தமிழ்நாட்டுல கோகுல்ராஜ்னா இங்க நீங்க அதிமுக கேட்க மாட்டீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு கேக்குறீங்க. மீண்டும் விஷ்ணுபிரியா ஐயா, தெருவுல இறங்கி நாங்க போராடுறோம். BJP நீங்க போராடுறீங்களா? மோடியை கேட்கல. மோடியை கேட்கல. இல்லவே இல்லை. உங்களுக்கு இந்த தப்பு செய்யற முதலமைச்சர் வீட்டுக்கு உங்க பிரதமர் நீங்க அதை கேட்காதீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதான் நியாயம். இது ஒரு டெக்னிக்கோ சார்? ஒரு இது ஒரு டெக்னிக் டெக்னிக் கிடையாது. எது? இது இப்படி விவாதத்துல இது வந்து சகிப்புத்தன்மையுடைய உச்சத்தை காட்டுகிறது. நவீன ஊடகவியல்ல என்ன? இது ஒரு இல்ல, சகிப்புத்தன்மையுடைய உச்சத்தை அப்படி காட்டுகிறது. இல்ல. என்ன? இல்ல ஒரு உண்மை சொல்ல நான் பயந்த சுபாவம் இவ்வளவு சத்தம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க அதனால தான் நான் சொல்றேன். நீங்க ஒரே ஒரு நொடி, இல்ல. நரேந்திர போன்றவருடைய சொல்லுவா. சகிப்புத்தன்மை நீங்க இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இல்ல அவங்க சொல்ற நடுநிலையாளர்களையும் சேர்த்து வைத்தவர்கள் குற்றம் சாட்டுறாங்க பொதுவாகவே. இல்ல, ஏன்னா என்ன குற்றம் சாட்டுறாங்க? இஸ்லாமிய குற்றச்சாட்டு பயங்கரவாதம்னு பதில் சொன்னா குதித்தெழுகிற நடுநிலையாளர்கள் என்ற பெயர்ல இருக்கிறவங்க ரொம்ப எளிதாக காவி பயங்கரவாதம் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்களே, அது மட்டும் சரியா என்ற கேள்வி எல்லாம் எழுது. இல்ல இதுல பயங்கரவாதத்தை பற்றி சுட்டி காட்டின உதாரணங்கள் எடுத்தீங்கன்னா பாபர் மசூதி விஷயமாகட்டும், சங் பரிவாருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? குஜராத் கலவரத்தை சங் பரிவாருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? ஆனால் மும்பை குண்டு வெடிப்பை நேரடியா நீங்க காங்கிரஸ் மேல குற்றம் வைக்க முடியுமா? காங்கிரசுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அசைம்பூரால 42 இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் கேட்டேன், அமைச்சர்கள் அந்த கலவரத்தை நியாயப்படுத்துகிறார்களா? அன்றைக்கு யார் இன்றைக்கு நியாயப்படுத்துகிறார்கள். அதான் பிரச்சனை. இதுல மத்திய அரசு நியாயப்படுத்துது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் நியாயப்படுத்துறாங்க. சுப்பிரமணிய சாமி போராடி இருக்கிறார். அதற்காக சையது சகாபுதீனிடம் சொல்லி இப்படிப்பட்ட மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அன்னைக்கு எங்க போனார்கள் நம்முடைய ஞானிகள்? இப்ப சுப்பிரமணிய தமிழ்நாட்டு மீனவர் ஒரே ஒரு நிமிடம், தயாசங்கர் குரல் உயர்த்தி நீங்க பேசலாம். சார், மக்களோட சகிப்புத்தன்மைக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ தான் 2 நடந்திருக்கு. ஒன்று லே லடாக்ல 24 சீட்ல 19 சீட்டு பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு மும்பையில் 122 சீட்ல பிஜேபி 52, வேற 42 சிவசேனான்னு 94 சீட்டுக்கு மேல எடுத்திருக்கு. மக்கள் மத்தியில இது வந்து சகிப்புத்தன்மை குறைஞ்சு போனதுக்கோ இல்ல மக்கள் கொஸ்டின் கேட்கறதுன்னு கிடையாது. இது அருண் ஜேட்லிஜி சொன்ன மாதிரி இது ஒரு மேனுஃபேக்சர்டு ரிவால்ட், மேனுஃபேக்சர்ட் டிசென்ட். ஒரு பர்டிகுலர் லெஃப்டிஸ்ட் ஐடியா உள்ள மக்கள், அவங்க கலைஞரோ இல்லை ரைட்டரோ இல்லை சயின்டிஸ்டோ இவ்வளவு நாள் காங்கிரஸ் அவங்கள வித்தியாசமான விதையில சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லாம போனதுனால அவங்கெல்லாம் சேர்ந்து அக்லாக்குங்கிறது ஒரு வருத்தக்குரிய ஒரு சம்பவம். தாதிரியில் நடந்த சம்பவத்தை யாருமே அதை வந்து கண்டோன் பண்ண முடியாது. அது நல்லதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஞானிஜி வந்து சொல்றாரு, இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சிக்கு பெரிய ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இந்திரா காந்தியோட மகனோட வைஃப் வந்து அந்த எமர்ஜென்சிக்கு பெரிய லெவல்ல இன்வால்வ்மென்ட்னு சொல்றாங்க. ஏங்க முதல்ல தப்பு பண்ணவங்கள பத்தி நீங்க கொஞ்சமாவது கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. மாங்காயை பார்த்து புளியங்காய் சொல்லிச்சா மாங்காய் ரொம்ப புளிக்கும்னு சொல்லி அதை மாதிரி சார் மோடி அறிக்கை கொடுத்துருக்காங்க சார். எங்கள் நெல்லை மண்ணின் மைந்தர் நாராயணன் சார் அங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறேன், மக்கள் தொகை அதிகரிப்பு வந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும்னு சொல்லிட்டு நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லிலாம் ஸ்கீம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி முஸ்லீம்கள் வந்து 0.8% அதிகரிச்சிருக்காங்க, இந்துக்கள் வந்து 0.7% வந்து குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அறிக்கை சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ மக்கள் தொகை குறைக்கணும், குறைஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு இந்துக்கள் அதிக குழந்தைகள் பெற வேண்டுங்கிற ரீதியில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட RSS மாநாட்டில் இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க, மத ரீதியான மக்கள் தொகை கொள்கை வேண்டும்னு சொல்லி. உங்க கேள்வி புரியுது, பதில் சொல்லு. அதாவது கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். இதுவும் ஒரு சரியான புரிதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். முதல்ல இந்த 0.8 இதெல்லாம் இல்லை. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரையிலும் 8.4% விழுக்காடுகள் இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. இந்த நாடு விடுதலையான பிறகு 7.8%
இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை அதிகரித்து இருக்கிறது. இதுல விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மட்டும் அதே 2 விழுக்காடுகளே இருக்கிறார்கள் எப்படி என்பதுதான் பிரச்சனை. இன்னைக்கு விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக ஒரு மதத்தினுடைய மக்கள் தொகை மட்டும் குறைய வேண்டும், எதற்காக இன்னொரு பகுதியில் ஏற வேண்டும், எல்லோருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வர வேண்டும். ஒரு கொள்கை என்று நீங்க சொன்னீங்க இல்லையா, நாம் இருவர் நமக்கு இருவர், எல்லாரும் வச்சுட்டு போட்டுமே, அதையே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது முதல்லயே புரியுற மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது அவர் சொன்ன வாதம் சரியா தெரிஞ்சானி இந்த புள்ளிவிவரங்கள் எல்லாமே பல முறை பல்வேறு விதமான நிபுணர்களால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளிவிவரங்களை அவங்க வசதிக்கு ஏற்றபடி அவங்க போய் ஒரே நிமிஷம், இது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முறை மட்டும் தான் இது பூதாகாரமாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் சொல்லுங்க. இந்த புள்ளிவிவரமே முதல்ல ஒரு மோசடிகளுக்கான ஆதாரங்கள்ல ஒண்ணு. இரண்டாவது, மத அடிப்படையில் ஏறுவது இறங்குவதுங்கிறது இருக்குல்ல, இது என்ன அடிப்படை கணிப்புன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரியான ஒரு கணிப்பு ஏறினாலும் இறங்கினாலும் இதனால மதத்துக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு கருதுறாங்களா? என்ன கருதுறாங்க? எப்படி மதத்துக்கு ஆபத்து வந்ததுன்னு கருதுறாங்க? என்ன நடந்துச்சுன்னு கருதுறாங்க? ஏன் இதுக்காக இவ்வளவு பயத்தை ஏற்படுத்துறாங்க? இதை பற்றி பேசுவதன் நோக்கமே ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய பீதியை, பய உணர்ச்சியை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி அது திரும்பி வாக்கு வங்கியாக இந்த பக்கம் மாற்றுவது. இதை தவிர வேற அரசியல் தவிர வேற நோக்கமே. அன்பழகன் மதுரையிலிருந்து உங்களுக்கான நேரம். இந்திய ஜனநாயக நாட்டில் அஹிம்சை வழியில தான் மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அந்த அஹிம்சை வழியில சுதந்திரம் வாங்கி கொடுத்ததை இந்த சீக்கிய மக்கள் படுகொலை, இஸ்லாமிய படுகொலை மாற்றி மாற்றி ஏன் இப்படி மாற்றி மாற்றி ஏன் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன், சீக்கிய மக்கள் படுகொலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும், உங்கள்கிட்ட குருக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி யார் தலைவர்கள் யார் இருக்காங்க அவங்கள பேசணும். ஸோ அப்படி பண்ணி ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொல்யூஷனுக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. அதை விட்டு திடீர்னு ராணுவத்தை கூப்பிட்டு அவங்க அழிங்க அப்படிங்கிறப்ப ஸோ இதில் என்ன அகிம்சை, இதில் என்ன இருக்குது? ஸோ அடுத்ததாக நம்ம திருமதி மதுரை அன்னைக்கிளி அம்மா சொன்னாங்க, வளர்ச்சி என்பது, வளர்ச்சிங்கிறது சும்மா போனோம் வந்தோம், பஸ்ஸில் நீட்டாக போனோம் பஸ்ஸில் நீட்டாக வந்தோம் என்பதுக்காக கிடையாது. இப்போ மோடி ஐயா வந்திருக்கார். அவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்மார்ட் சிட்டி நாலு பக்கமும் தொடங்குங்க, ஸ்மார்ட் சிட்டி எப்படிலாம் பண்ணலாம். ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது அவருக்கு. யூஸ்ஃபுல்லாக இப்போ தெரியாது. ஜஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கு, ஒரு ஊருக்கும் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஊருக்கும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போய் மோடி செய்யற வளர்ச்சி பிடிக்காம பேசுறாங்களா? அன்னைக்கு உங்க பதில் என்ன? சோ நீங்க சொல்றது ஜஸ்ட் இப்போதைக்கு தான் யோசிக்கிறீங்க. ஜஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீங்க பேசி பாருங்க, பாக்க பாருங்க. சோ இப்ப பேசுறது நீங்க நல்லதா இருக்கும், என்ன பண்ணீங்க. சோ இங்க வெளிநாடு போங்க, வெளியில பங்கு வர்த்தகத்துக்காக அன்னைய நாடோட அக்ரிமெண்ட் போறாரு மோடி சார், பிசினஸ் பண்ணவாங்க. ஸோ இவ்வளோ வேலை பார்க்குறப்ப திருமதி வெளிச்சம் ஐயா சொன்னார், அந்நியத்துக்கே கொடுத்து போர் கப்பல், அணு ஆயுதம் எல்லாமே கொடுத்து உதவியது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி, அதையே மிஞ்சும் அளவுக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சகிப்புத்தன்மைங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரியுது நினைக்கிறேன். 2 தடவை மைக் கேட்டாங்க, தீவிரவாதம் வேண்டாம், மைக் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தீவிரவாதம் ஐயா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். இப்போ ஊடகங்களில் கருத்தை மாற்றி மாற்றி பேசுறாங்க, மாற்றி மாற்றி எழுதுறாங்கன்னா, கட்சி சார்ந்த ஊடகங்களில் செய்தி பணியாளர்களை அந்த செய்தி சேனல்களை தடை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நார்மலாக நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பலாமே ஒழிஞ்சு தேவையில்லாத கருத்துக்களை திரித்து வழங்க வேண்டாம் என்று எடுத்துரைக்கலாம். உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை ஒரு பொதுப்படை சார்ந்த விஷயங்களை எடுத்துரைக்கலாம். நாங்க திருத்தி வழங்கல, உண்மையை சொல்றோம். நாங்க எப்பயும் பொய் சொல்லல, நாங்க உண்மையை சொல்றோம். ஆட்சிங்கிறது மாத்தி மாத்தி இவங்க அவங்கள பொலாப் சொல்றோம், அவங்க இவங்க பொலாப் சொல்றது அப்படி எப்பயுமே இருக்கும். ஜஸ்ட் நாங்க பொய் சொல்லல, உண்மை சொல்றோம். ஈஸ்வரமூர்த்தி, சில நொடிகள் தலைப்பை ஒட்டி பேசுங்க. எங்கேயோ போயிட்டு இருக்குது சார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி ஆகட்டும், விரைவா பேசுங்க, சில நொடிகள் இருக்கு. இப்ப இருக்க பிஜேபி ஆட்சி ஆகட்டும், மக்களோட பிரச்சனை மட்டும் எப்பவுமே தீரவே இல்லை சார். சரி, மக்களுடைய பிரச்சனை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையுங்க. இந்த பேச்சு உங்களுக்கு பீகார்லயாவது ஒரு தாக்கத்தை, ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல, நான் முன்னாலே அதை சொல்லணும்னு நினைச்சா நீங்க தூண்டி விட்டீங்க. நம்ம திருநெல்வேலி நண்பர் சொன்னாரு, தொடர்ந்து பிஜேபி ஜெயிச்சுட்டு தான் வருதுன்ட்டு. நடுவில் இந்தியாவுடைய தலைவர் டெல்லியிலே தோத்தது மறந்துட்டார். ஒண்ணு, ஒரு 4 நாள் பொறுத்துங்க. 8ஆம் தேதி அன்னைக்கு பீகாருடைய ரிசல்ட் வரும். அப்ப யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தெரிஞ்சு போகும். டெல்லியில காங்கிரஸ் ஜனநாயகத்துல வெற்றியும் தோல்வியும்
ஜனநாயகத்தின் அடித்தளத்துல அது ஒரு அஸ்திவாரம் தான். அதுக்காக ஜெயிச்சுட்டா குதிக்கிறதும் தோத்து போயிட்டா தோண்டு போறதும் ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளாதவர் பேசுது. நாங்க இப்ப பேசுற விஷயம் இந்த நடக்கிற நடப்புகள், இந்த பிரச்சனைகள், அதுல இருக்கிற மெரிட் டிமெரிட், இது சரியா தவறாங்கிறது தான். நான் துவக்கத்திலே ஒன்ன சொன்னேன், எல்லா காலங்களிலும் தவறுகள் நடக்கிற போது அந்த தவறுகளை சரி செய்து மக்கள் மத்தியில் அமைதியை நிலவுவதற்கான நடவடிக்கை எடுப்பதுதான் ஆட்சியினுடைய கடமை. அதை இன்றைக்கு பிஜேபி அரச பயங்கரவாதமாக செய்யறேன்னு சொன்ன நம்ம மதுரை நண்பர் ஒன்று சொன்னார். இப்ப அவருக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். காலிஸ்தான் அந்த பிரச்சனை நடக்கிற போது அங்க பொற்கோயில்ல போய் ராணுவத்தை சுட்டாங்கன்னு அவரை போன்ற இளைஞர்களுக்கு தெரியல. காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பஞ்சாப்ல, இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் அதிகமான தலித்கள் இருக்கிற மாநிலம் பஞ்சாப். அந்த பஞ்சாப்ல காலிஸ்தான் தீவிரவாதம் நடக்கிற போது நகர்ப்புறங்கள்ல அந்த தலித்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நகரங்கள்ல ராணுவத்தை வச்சிருந்தோம். ஆனா கிராமப்புறங்கள்ல அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை பஸ்ல போறவங்க எல்லாம் சீக்கியர்களை இறக்கி விட்டு பஸ்ல உயிரோடு தலித் மக்களை கொளுத்தினார்கள். அப்படி நடக்கிற போது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அந்த நிர்பந்தம் எடுக்கிற நேரத்தில் பொற்கோயில போய் அடைஞ்சுக்கிட்டாங்க. இல்ல நான் சொல்லி ஆகணும், அதை நடவடிக்கை எடுப்பதற்கு ராணுவத்தை தவிர வேற வழி இல்ல. இதுல ரொம்ப ஆழமான சில செய்தி இருக்கு. சீக்கியர்களை கொலை செய்வதற்கும் அதை தலித்துகளை பயன்படுத்தி மீண்டும் சீக்கியர்களை கொலை செய்வதற்கு அழகான திட்டம் தீட்டி இந்திரா காந்தி சாகிற போது அந்த தலித் இளைஞர்களை வைத்து சீக்கியர்களை கொலை செய்துவிட்டு அந்த பணியை காங்கிரஸ் பேரு மிக சாமர்த்தியமாக போட்டது சங் பரிவார்கள், RSS. சொல்ல வரீங்க, ஒரே ஒரு நேரம் கடந்துட்டோம். இத குஷ்வந்த் சிங் சொல்லிருக்கார், நான் சொல்ல. சகிப்புத்தன்மையை குறித்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது மக்களுடைய சகிப்புத்தன்மையை வளர்த்து விடுமா அல்லது கேள்வி எழுப்புவதற்கு தூண்டி விடுமா? மக்களுக்கு சகிப்புத்தன்மை ஏற்கனவே ரொம்ப அளவுக்கு மேலே இருக்கு. ஆனால் தான் இந்த மாதிரியான அரசியல் எல்லாமே நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய சகிப்புத்தன்மை குறைந்து விட்டால் இப்படிப்பட்ட அரசியலாம் இடம்பெறவே முடியாது. மக்கள் ஆனால் தங்கள் சகிப்புத்தன்மையை எந்த கட்டத்தில் மாற்றிக்கொள்வார்கள் தான் கவலையை தருகிறது. பெரும்பாலும் தேர்தல் நேரங்களில் மக்கள் சகிப்புத்தன்மை மாறிக்கொண்டால் ஆட்சிகள் மாறிவிடும். ஒவ்வொரு நேரத்தையும் பார்க்கிங்கன்னா மக்களுடைய சகிப்புத்தன்மை மாறும்போது ஆட்சியை மாற்றி விடுகிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியும் கூட அடுத்த முறை தேர்தல் நடக்கிறவர்கள் தங்களை மாற்றி விடுவார்கள் என்பதை பற்றின எச்சரிக்கை உணர்ச்சியோடு மோடி போன்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில நொடிகள் ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, அவர் சொன்ன மாதிரி காலிஸ்தான் தீவிரவாதிகளை வளர்த்து விட்டது இந்திரா காந்தி என்பதை அவரால் மறக்க முடியாது. குஷ்வந்த் சிங் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், வாஜ்பாய் அவர்களும் RSSம் அந்த சீக்கியர் பிரச்சனையில எந்த அளவிற்கு சீக்கிய மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று அவருடைய புத்தகத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நாடு, இந்த அரசு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முன்னேற்றம், மின்சாரம், 2020 மின்சாரம் கட்டமைப்பை பெருக்குவோம். இதுதான் விஷயம். பார்க்கலாம். உங்க பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.